வெல்கம் டு உபயோக சிந்தனை சிறுவர் கதைகள். தலைப்பு உதவும் குணம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கேளுங்க. பள்ளி பரீட்சைகள் முடிந்து விடுமுறை விடப்பட்டிருந்தது. விடுமுறையை பயனுள்ள வகையில் கழிக்க திட்டமிட்டிருந்தான் சுப்பு. பொழுதுபோக்காக தோட்டம் அமைக்கலாம் என்று முடிவு செய்திருந்தான். பல வகையான கீரை செடிகள், காய்கறி செடிகள், பழச்செடிகள் நட்டு வைத்து தண்ணீர் ஊற்றினான். அவனது வீட்டின் முன் இருந்த காலி இடம் இப்போது அழகாக காட்சியளித்தது. நிறைய காய்கறிகள், பழங்கள் வந்து அவனது வீட்டின் தேவையை பூர்த்தி செய்தது. மீதியை கடையில் கொடுத்து விற்கவும் செய்தான். அதனால் வருமானமும் வர ஆரம்பித்தது. கைத்தொழிலாகவும் அமைந்தது. படிப்பு மட்டுமின்றி கைத்தொழில் ஏதாவது ஒன்று கற்றுக்கொள்ள வேண்டும். அது பின் வாழ்நாளில் நாம் பணமின்றி கஷ்டப்படும் போது கை கொடுத்து உதவும். சந்தோஷத்தில் சுப்புவும் அவனது அம்மாவும் கோயிலுக்கு சென்று காய்கறிகள், பழங்கள் கடவுளுக்கு கொடுத்து வரலாம் என்று எண்ணி கோயிலுக்கு சென்று வர இருந்தனர். கந்தல் சேலையை விரித்தபடி கோயில் வாசலில் படுத்திருந்தார் மூதாட்டி. வயிறு வற்றி கண்கள் ஒடுங்கி சுருண்டு கிடந்தார். கையில் இருந்த சில்லறையை வீசி சென்றனர் சிலர். மூதாட்டியின் பரிதாப நிலையைக் கண்டு வீசினர். ஒவ்வொரு முறை நாணயம் விழும்போதும் கிணிங் சத்தம் கேட்டு மெதுவாக கண் திறப்பார். மீண்டும் மூடியபடி அசைவின்றி கிடந்தார் மூதாட்டி. தூரத்தில் நின்று இதையெல்லாம் கவனித்து கொண்டிருந்தான் சிறுவன் சுப்பு. திடீரென்று அங்கு வந்த 2 ரவுடிகள் மூதாட்டி அருகில் மெதுவாக சென்றனர். சுற்றுமுற்றும் பார்த்தனர். சிதறி கிடந்த சில்லறையை பொறுக்கி எடுத்தபடி வேகமாய் ஓடினர். சிலர் அவர்களை பிடிக்க முயன்று தோற்றனர். சம்பவத்தை அறிந்து கொண்ட மூதாட்டி கத்தி அழ ஆரம்பித்தாள். சிறிது நேரத்திற்கு பின் மூதாட்டி அருகில் வந்தனர் சுப்புவும் அவனது அம்மாவும். எழுந்து உட்காருங்கள், குரல் கொடுத்தான். கையில் பழங்கள் இருந்தன. கடவுளுக்கு கொண்டு வந்த பழத்தில் பாதியை இந்த மூதாட்டிக்கு கொடுத்து உதவலாம் என்று முடிவெடுத்தான். மூதாட்டிக்கு கை கொடுத்து தூக்கி அமர வைத்தான். பழங்களை கொடுத்து சாப்பிட வைத்தான். பசியாறிய மூதாட்டிக்கு தெம்பு வந்தது. மகிழ்ச்சியில் மலர்ந்த கண்கள் கண்ணீர் சொரிந்தன. தேவை அறிந்து உதவிய சிறுவன் தலையை வருடினார் மூதாட்டி. உடனே சுப்புவும் அவனது அம்மாவும் மூதாட்டியிடம் அவர் நிலைமை பற்றி விசாரித்தனர். மூதாட்டியும் தான் ஒரு அனாதை என்றும் இந்த கோயில் வாசலில் பிச்சை எடுத்து வாழ்ந்து வருவதாகவும் கூறினாள். பரிதாபப்பட்ட சுப்புவும் அவனது அம்மாவும், உங்களை ஃபோன் செய்து தெரிந்தவரிடம் விசாரித்து முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடுகிறோம் என்று ஆறுதலாக கூறினர். மூதாட்டியும் சரி என்று ஒப்புக்கொண்டார். கோயில் உள்ளே சுப்புவும் அவனது அம்மாவும் சென்று சாமி தரிசனம் செய்தனர். காணிக்கைகள் செலுத்தினர். வீடு திரும்பியதும் மூதாட்டியின் நலனுக்காக பலரிடம் விசாரித்து மூதாட்டியை கடைசியில் இலவச முதியோர் இல்லம் நடக்கும் இடத்தில் சேர்த்து விட்டனர். மூதாட்டியும் தனக்கு பாதுகாப்பு கிடைத்துவிட்டதை எண்ணி மகிழ்ந்தார். சில நாட்களுக்கு பின் மீண்டும் சுப்புவும் அவனது அம்மாவும் வந்து முதியோர் இல்லத்தில் மூதாட்டியின் நிலையை பற்றி விசாரித்தனர்.
மூதாட்டி சந்தோஷமாக வாழ்ந்து வருவதை எண்ணி இருவரும் மகிழ்ந்தனர். இந்த செய்தி சுப்புவின் ஊர் முழுக்க பரவியது. அனைவரும் சுப்புவை பாராட்டினர். நீண்ட நாள் ஆசையான கபடி குழுவில் சேர்வதற்கான அனுமதி கிடைத்துவிட்டது சுப்புவுக்கு. சுப்புவின் நல்ல குணத்தாலும் உதவும் மனப்பான்மையாலும் ஊர் பஞ்சாயத்து தலைவர் சுப்புவுக்கு சிபாரிசு செய்து கபடி குழுவில் சேர்த்து விட்டார். சுப்பு அவனது கனவு நினைவானதை எண்ணி மிகவும் நிம்மதியடைந்தான். விடுமுறை முடிந்து ஸ்கூல் திறக்கப்பட்டது. ஸ்கூலிலும் செய்தி பரவி அனைவரும் பாராட்டினர். வகுப்பு ஆசிரியர் சுப்புவை வகுப்பு லீடராக பொறுப்பேற்குமாறு வலியுறுத்தினார். அனைத்து மாணவர்களுக்கும் சம்மதம் என்பதால் சுப்பு ஸ்கூல் கிளாஸ் லீடர் ஆனான். அவனுடன் படிக்கும் மாணவர்களுக்கும் பல்வேறு உதவிகள் செய்து வந்தான். இதில் மன நிறைவு பெற்றான். ஒருவரின் தேவை உணர்ந்து செயல்படுவதுதான் புத்திசாலித்தனம். அதைத்தான் சுப்பு செய்தான். பலரது பாராட்டுகளையும் பெற்றான். நாம் பிறருக்கு உதவும் போதுதான் பிறரிடம் இருந்து நமக்கு உதவியை பிறரிடம் இருந்து எதிர்பார்க்க முடியும். எனவே உதவும் குணம் அனைவருக்கும் முக்கியம். நமது சமுதாயமும் ஒருவரை ஒருவர் சார்ந்துதான் உள்ளது. எனவே நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். முடிவுற்றது. சரிங்களா? இந்த கதை உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த கதை உபயோகமாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுடன் ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து வரும் எமது கதைகளையும் கேட்டு மகிழுங்கள். நன்றி. சுபம்.